ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வாழைப்பூ உரிக்க உங்களுக்கு உள்ளே இப்படி இன்னர் ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி உரிக்கணும்னா, அதை வந்துட்டு இப்படி பிரிச்சிங்கன்னா இங்கே ஃபீமேல் ஸ்டிக்மா இருக்கும். இதை எடுத்துட்டு ஒரு இன்னர் லேயர் மாதிரி இருக்கும், இது எடுத்துருங்க. இது ஏன் எடுக்கிறோன்னா இது வந்துட்டு குக் ஆகாது, ஸோ அதனால் எடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் இன்னும் உரிக்க என்ன ஆகும், இப்படி ஒரு கோன் மாதிரி கிடைக்கும். ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாமே ரெடி, கோனும் ரெடி. இதை வந்துட்டு இன்னைக்கு சாப் பண்ணிவிட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக சாப் பண்ணிட்டேன். இப்போ சாப் பண்ணது என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்து இப்படி தண்ணியில் உடனே போட்டுடணும், இல்லைன்னா அதை வந்துட்டு கருத்து போயிடும். ஓகே, இப்போ வானொலி அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் இனிமேல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. உளுந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, கலர் மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், வரமிளகாய் போடுறதுனால போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரை வறுத்துட்டு நம்ம அலசி வச்சிருக்க வாழைப்பூவை தூக்கி இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தெரிக்கும், தூரமாக இருந்தே போட்டுக்கோங்க பிகினர். வாழைப்பூ வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் இப்போ போட்டுக்கலாம். அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். மீதி போட்டுட்டு கிளறி விடுங்க. அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். ஓகே, வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், இன்னும் உப்பு பத்தலை, கலக்கி விட்டுட்டு பார்ப்போம். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ கூடவே தேங்காயும் போட்டலாம். தேங்காய் போட்டோன்னா ஆஃப் பண்ணாதீங்க, ஒரு 2 நிமிஷம் ஓட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி. சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.